பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்திலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். அன்பர் அழைக்கிறார் ஊழியத்தின் சார்பிலே வாரம் ஒரு வார்த்தை நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. தேவனை மகிமைப்படுத்தி ஒரு பாடலை பாடி நாம் தேவ செய்திக்குள்ளாக கடந்து செல்லுவோம். கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, என் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே, என் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரே, வேலைக்காரன் சொஸ்தமானாரே. ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரே, வேலைக்காரன் சொஸ்தமானானே. சுத்தமாகு என்று சொன்னாரே, குஷ்டரோகி சுத்தமானானே. சுத்தமாகு என்று சொன்னாரே, குஷ்டரோகி சுஸ்தமானாரே. கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, நம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே, நம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. வஸ்திரத்தை தொட்டாளே, வல்லமை புறப்பட்டதே. வஸ்திரத்தை தொட்டாளே, வல்லமை புறப்பட்டதே. எப்பத்தா என்று சொன்னாரே, செவிட்டூமையில் பேசினானே. எப்பத்தா என்று சொன்னாரே, செவிட்டூமையில் பேசினானே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, என் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே, என் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. பிரியமானவர்களே, இந்த நாளிலே தேவ செய்திக்காக ஆண்டவர் கொடுத்த வேத பகுதி பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன்.
அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஜெப ஆலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று சொன்னார். பாருங்கள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு ஜெப ஆலய தலைவனிடத்திலே சொன்ன காரியத்தை நாம் இங்கே வாசித்தோம். ஜெப ஆலய தலைவனை நோக்கி ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன? பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று சொன்னார். இந்த வார்த்தையின் பின்புலத்தை நாம் பார்க்கும் பொழுது இந்த வார்த்தைகளை கொண்டே நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அந்த ஜெப ஆலய தலைவன் ஏதோ ஒரு காரியத்தின் நிமித்தமாக பயந்து போயிருக்கிறான், விசுவாசம் இல்லாதவனாய் மாறியிருக்கிறான். அது என்ன என்பதை நாம் இங்கே பார்ப்போம். இந்த பகுதி குறிப்பாக மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் முதல் 43ஆம் வசனம் வரையிலும் இந்த ஜெப ஆலய தலைவனாகிய எபிருவினுடைய இந்த காரியம் இருக்கிறது. இதற்கு இடையிலே இன்னொரு சம்பவமும் நடைபெறுகிறது. இந்த ஜெப ஆலய தலைவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனை சந்தித்து தன்னுடைய மகள், தன்னுடைய குமாரத்தி மரண அவஸ்தை படுகிறது நிமித்தம், இயேசுவே நீர் வந்து அவள் மேலே கையை வையும், அவள் பிழைத்துக் கொள்வாள் என்று விசுவாசத்தோடு அவரை அழைக்கிறார். ஆண்டவராய் இயேசுவும் அந்த சிறு குழந்தையை வியாதியிலிருந்து சுகப்படுத்தும்படியாக இந்த ஜெப ஆலய தலைவனோடு உடன் செல்லுகிறார். இங்கே சென்று கொண்டு இருக்கிற வேளையிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு திரளான ஜனங்கள் சென்று கொண்டு இருக்கிறாங்க. அவர் மாத்திரமல்ல, மற்றவர்களும் சேர்ந்து சொல்லுகிறார்கள். இதற்கு இடையே 12 வருடமாக பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ, இரத்தப்போக்கு நோயினாலே பாதிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சுகம் கொடுக்க வல்லமை உடையவர் என்பதை அறிந்து, நான் எப்படியாவது, ஏனென்றால் அந்த சகோதரி மருத்துவர்களுக்கு செலவு செய்து தனக்குண்டான எல்லாவற்றையும் இழந்து போனவர்கள், இனி இயேசு என்று ஒருத்தர் இருக்கிறாரே, அவர் எனக்கு உதவி செய்வார் என்று மற்றவர்கள் சொல்லுகிறார்களே, அதை நான் முயற்சிக்கிறேன் என்று கடந்து வந்தவள். அவள் இயேசுவினிடத்தில் நெருங்கி செல்லுகிற வேளையில் திரளான கூட்டம் இருக்கிறதால நெருங்க முடியவில்லை. ஆனாலும் கூட அவள் மனம் தளர்ந்து போகவில்லை. அவள் எப்படி விசுவாசித்தால் தெரியுமா? நான் ஆண்டவருடைய அவர் அணிந்திருக்கிற வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாயிலும் சுகத்தை பெறுவேன் என்றார். அப்படியே அந்த கூட்டத்தின் நடுவிலே மிக மெதுவாக சென்று எப்படியோ இயேசுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு விட்டார். பாருங்கள், உடனே இயேசுவிலிருந்து வல்லமை கடந்து சென்று அந்த சகோதரியை சுகப்படுத்தியது. அந்த நேரமே அந்த சகோதரிக்கு சுகம் கிடைத்தது, அந்த உதிரத்தின் ஊரல் நின்று போனது என்று வேதம் சொல்லுகிறது. இங்கே இப்படி ஒரு சூழ்நிலை, இந்த விசுவாசம், ஆண்டவர் இந்த மகளை பார்க்கிற, உன் விசுவாசம் பெரிதம்மா, நீ இந்த வஸ்திரத்தின் ஓரத்தை பற்றி நான் சுகம் பெறுவேன் என்று நீ நினைத்து வந்து பெற்றுக்கொண்டாயே, உன்னுடைய விசுவாசம் பெரிது என்று அவளை மெச்சினார். இதற்கிடையிலே அவர் எங்கே சென்று கொண்டிருந்தார்? ஜெப ஆலய தலைவனுடைய மகளை சுகப்படுத்தும்படியாக சென்று கொண்டிருந்தார். இங்கு சற்று கால தாமதமாகிறது. அவ்வேளையிலே தொடர்ந்து கடந்து செல்கிற வேளையிலே அங்கே ஜெப ஆலய தலைவன் வீட்டிலிருந்து அவருடைய வேலைக்காரர் ஒருத்தர் வருகிறார். வந்து என்ன சொன்னார் தெரியுமா? நீர் போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம், உம்முடைய குமாரத்தி மரித்து போனாள் என்றார். ஒரு தகப்பனுக்கு எப்படி இருந்திருக்கும் இல்லையா?
ஐயோ, இயேசு வருகிறேன் என்று சொல்லி வந்து கொண்டிருந்தாரே, இடையில ஒரு பெண்மணி வந்து தடுத்து விட்டாங்களே, இல்லைன்னா நான் இவ்வளவு நேரத்துக்குள்ள என் மகளை போய் சேர்ந்திருப்பேனே என்றெல்லாம் அங்கலாய்ப்பு மனசுல இருந்தார். ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? அந்த வேலைக்காரன் சொல்லுகிறதை இயேசு கவனித்து கொண்டிருந்தார். கவனித்து கொண்டிருந்து ஜெப ஆலய தலைவனிடத்தில் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என்ன சொன்னார் தெரியுமா? அதைத்தான் நாம் முதலாவதாக வாசித்தோம். மறுபடியும் அதை வாசிக்கிறேன். இயேசு ஜெப ஆலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிருந்தார். ரெண்டு காரியத்தை சொல்லுகிறார். பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. எந்த சூழ்நிலை அவருடைய பணியாளர் சொல்லுகிற காரியம் என்ன? உம்முடைய குமாரத்தை மரித்து விட்டாள் என்று. ஆனால் மரித்து விட்டாள் என்ற செய்தியை ஆண்டவர் கேட்டாலும் கூட அந்த ஜெபாலய தலைவனை சொல்லுகிற காரியம் என்ன? பயப்படாதே, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. அநேக வேளைகளில் பார்த்தீங்கன்னா சில செய்திகளை கேள்விப்பட்ட உடனே நமக்குள்ளே என்ன வந்துடும்னா பயம் வந்துடும். ஐயோ, என்ன ஆகுமோ என்ற பயம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள். நடந்தது என்ன தெரியுமா? அங்கே கடந்து சென்றார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த ஆண்டவர் மகளை பார்த்து சொன்னார், இவள் மரிக்கவில்லை, நித்திரையாயிருக்கிறாள் என்றார். நித்திரையா இருக்கின்ற அவளை பார்த்து, எழுந்து சிறுபெண்ணே எழுந்துரு என்று சொல்லி அவளை எழுப்பி விட்டார். எல்லோரும் சந்தோஷப்பட்டார்கள். ஜெபாலயத்தில் மகிழ்ந்து கழிக்கிறார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, விசுவாசிக்கிறீர்களா? எந்த காரியத்தில் எங்கள் விசுவாசத்தில் இன்றைக்கு சோர்ந்து போயிருக்கிறீர்கள்? பயப்படாதீங்கள். எந்த காரியமாக இருந்தாலும் சரி, முதல்ல பயப்படாதீங்க, அடுத்தது விசுவாசத்தை விட்டுறாதீங்க. தைரியமாக இருப்பீங்களா? ஜெபிக்கலாமா? கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆமாண்டவரே, கூடாதது ஒன்றுமில்லை, கூடாதது ஒன்றுமில்லை, என் இயேசுவால் கூடாதது ஒன்றுமில்லை என்று நாங்கள் பாடலை பாடி செய்தியை கேட்டோம். அப்பா தகப்பனே, நீர் சர்வ வல்லவர். ஆண்டவரே, எங்களுக்கு எதிராக இருக்க சூழ்நிலைகளெல்லாம் நாங்கள் ஆண்டவரே கேட்கும் பொழுது, காணும் பொழுது பயம் எங்களுக்கு வந்து விடுகிறதப்பா. ஆனால் நீர் எங்களை பார்த்தான் சொன்னீர் ஆண்டவரே, பயப்படாதே என்று சொல்லியிருக்கிறீர். வேதத்தில் 365 இடங்களிலே பயப்படாதே என்று சொல்லியிருக்கிறீர். நாங்கள் அதை நம்புகிறோம். இனி நாங்கள் எங்கள் பயத்திலிருந்து வெளிவருகிறோம்ப்பா. எந்த பயத்தையும் எங்களை விட்டு தகப்பனை நீர் நீக்கி போடுகிறதுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் விசுவாசத்திலே வளர கிருபை தாரும். ஆமாண்டவரே, மரித்து போன காரியங்களை நீர் உயிர் பெறச் செய்கிற தேவன். இந்த உலக பிரகாரமாக ஜெபாலய தலைவனுடைய குமாரத்தை மரித்து போனாள். ஆனால் உம்முடைய பார்வையிலே அவள் நித்திரையாயிருந்தாள். ஆகவே நீர் அவளை மறுபடியுமாக எழுப்பினீர் ஐயா. எங்களுடைய பார்வையிலே மரித்து போன எத்தனையோ காரியங்கள் இருக்கலாம், எங்கள் கைகளை விட்டு கடந்து போன எத்தனையோ காரியங்கள் இருக்கலாம். மறுபடியும் இது எங்களுக்கு கிடைக்குமா என்று நாங்கள் ஏக்கத்தோடு இருந்திருக்கலாம். கர்த்தர் அதை நிறைவேற்ற வல்லமையுடையவராக இருக்கிறீர். எங்கள் நம்பிக்கை உங்க மேல வைக்கிறோம்ப்பா. நீர் எங்களுக்கு அதை மறுபடியுமாக திரும்ப எழச் செய்கிறபடினாலே நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சிலர் கர்ப்பத்தின் கனி இனி என்னால் இயலாது, மருத்துவர்கள் கர்ப்பத்தின் கனிக்கு வாய்ப்பே இல்லை என்று சொல்லிவிட்டார்கள் என்று கலக்கத்தோடு இருக்கிறீர்கள். இல்லை, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. என் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. சர்வ வல்லமையுடைய தேவன், மரித்து போன அந்த சிறுபெண்ணை எழுத்து செய்கிற தேவன், மரித்து போன எல்லா காரியங்களையும் மீண்டுமாக அவர் உயிர் பெறச் செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். மரித்து போன கர்ப்பத்தை அவர் மறுபடியுமாக பிறக்கச் செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். தேவரீர் அப்படியே நீர் அற்புதங்களை செய்கிறபடி நான் நன்றி செலுத்துகிறேன். எந்த காரியத்தில் இன்னைக்கு எங்களை விட்டு கடந்து விட்டது, நாங்கள் இழந்து விட்டோம் என்று தவிக்கிற காரியங்களிலே அற்புதத்தை செய்கிறபடினாலே நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வாதங்களை கட்டளையிடுகிறபடி நன்றி செலுத்துகிறோம். விசுவாச வாழ்களை நாங்கள் தொடர கர்த்தர் உதவி செய்ய ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அன்புக்குரியவர்களே, சோர்ந்து போகாதிருங்கள். தேவனாலே கூடாதது ஒன்றுமில்லை. மற்றவர்களும்
இதை உணர்ந்து கொள்ள இந்த வீடியோவை பகிர்ந்தளியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.